சிக்கன் 1/2 கிலோ கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கிரேவி பண்ண போகிறோம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பூ, கல்பாசி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். எல்லாம் வதங்கின உடனே நல்லா பழுத்து தக்காளியாக 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி நல்லா வதங்கி பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் தயிர் வந்து சேர்க்குறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுவும் எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி இப்போ சிக்கனை கழுவி வச்சு சிக்கனை எடுத்து போடுறேன். நான் இது வதங்கிறதுக்கு அளவாக மட்டும் கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். இதையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம். ஒரு 4-5 சொட்டு லெமன் ஜூஸ் மட்டும் விட்டுருக்கேன். அதையும் விட்டு நல்லா பெரட்டி விட்டு இதை மூடி வச்சிடலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இதுலேயே உப்பு எல்லாம் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் வேகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நல்லா கொஞ்சம் வெந்த பின்னாடி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, உங்களுக்கு தேவையான தூள் இதை வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா போட்டு பெரட்டி எடுத்துடலாம். பச்சை வாசம் போகிற வரை நல்லா அந்த தூளை நல்லா இப்படி பெரட்டி விட்டுட்டு இப்போ தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். வேகட்டும். எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். வதங்கிறதுக்கு அளவாக தான் நம்ம வந்து உப்பு போட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சே வச்சுட்டு வேக வைக்கலாம். மூடியை திறந்து பார்க்கலாம். நல்லா பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு எடுத்துடலாம். அப்படியே ஒரு பெரட்டிட்டு எடுத்துடலாம். நல்லா சுவையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். சிக்கன் பிரியாணி தயிர் பச்சடி, எக்கு, சிக்கன் கிரேவி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள். நன்றி.